ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான பீன்ஸ் கேரட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேரட் பீன்ஸ் பிடிக்காதவங்கள நம்ம எப்படி சாப்பிட வைக்கிறது, அதுக்கு சூப்பரான சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியண்ட், ஒரு மசாலா பொடி சேர்த்து இப்போ செய்ய போகிறோம். வாங்க இந்த சூப்பரான பீன்ஸ் கேரட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 மூடி தேங்காய் மிக்சியில் நல்லா பொடியாக கிரைண்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு, பொடி உப்பு தான் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், பழுத்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா பீன்ஸோட போடும்போது பச்சை மிளகாய் போட்டது தெரியாது, அதனால் இது மாதிரி பழுத்த பச்சை மிளகாயை போடுங்க. அப்போ தான் பச்சை மிளகாய் போட்டது தெரியும், நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட முடியும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மிளகாய் போடாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இல்லைன்னா பெப்பர் தூள் கூட போட்டு செய்யலாம், அது கூட உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, அதோட ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு பொரியட்டும். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது லேசாக லைட் ப்ரௌன் கலராக ஃப்ரை ஆனால் போதும். அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகிடுச்சு. அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் போது காயும் போட்டு வதக்கணும். தண்ணி ஊற்றிட்டு காய் போடக்கூடாது, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் எண்ணெயிலேயே இந்த காயை நம்ம வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது பீன்ஸ் போட்டு வச்சு அதுக்கப்புறமா கேரட் போட்டுக்கலாம். காய் எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரை பண்ணும்போது தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். எண்ணெயிலேயே கொஞ்சம் இது வேகணும். இப்போ திறந்து பார்த்துடலாம். அந்த அடுப்பிருக்கில் நல்லா எண்ணெயில் இந்த காய் நான் வதக்கியிருக்கேன். இப்போது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் இது மேலே போட போகிறேன். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். இது மாதிரி செய்யும்போது பொரியல் கெட்டு போகாமல் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கும். அதுக்கப்புறமா இந்த காயோட தேங்காயை மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதை மூடிடலாம். இப்போ திறந்து பார்த்தோன்னாக்க இப்போ காயோட நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிஞ்சு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை காயோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம்.
தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. திருப்பியும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். காய் நல்லா வெந்துடும். இப்போ காய் வெந்திருக்கும். இப்போது சீக்ரெட்டான அந்த மசாலா பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா மேகி மசாலா கொஞ்சமாக போட்டுடணும். இப்போ குழந்தைங்கள்லாம் மேகி தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அது மாதிரி இந்த மசாலா பொடி போடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த பொரியலோட டேஸ்ட்டே மாறிடும். இதுலேயே உப்பு இருக்கும். அதனால் முதல்ல கம்மியாக போட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணால் சூப்பரான பொரியல் ரெடி. அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. சீக்ரெட்டான மசாலா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி. இப்போது பொரியல் இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வீட்டில் இது மாதிரி 1 டைம் செஞ்சு பாருங்கள். இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான், இந்த பொரியல் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பீன்ஸ் கேரட் பொரியல் செஞ்சாச்சு. நீங்கள் எந்த பொரியல் செஞ்சாலும் மசாலா பொடி, மேகி மசாலா பொடி லைட்டாக கொஞ்சம் மேலாலே தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். இது மாதிரி பொரியல் செஞ்சு கொடுங்க. யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.